இங்க வந்து revision of problem number 1 with respect to the given data, the list of characteristics for a individual ingredient required for concrete, அதாவது cement, water, fine aggregate, coarse aggregate. இந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலா வரக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா கான்கிரீட், அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு டேட்டாவும் கம்பைன் பண்ணி தான் கிவன் டேட்டாவா இருக்க போகுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்கிரீட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய குவாலிட்டி என்ன, ஸ்லம்ப் என்ன, அண்ட் வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் பிளேசிங் த கான்கிரீட் அப்படிங்கிறது சில எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி த வெரி பேசிக் கிரைட்டீரியா இஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃபார் த கான்கிரீட். இதெல்லாம் கான்கிரீட்டோட ப்ராப்பர்ட்டி. தென் தனித்தனியா பார்த்தோம்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா சிமெண்ட்டுக்கு டைப் ஆஃப் சிமெண்ட், மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இதெல்லாம் வந்து சிமெண்ட்டுக்கு மட்டுமே உண்டான குவாலிட்டிஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்கா. தென் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகேட் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம கிரேடிங் தெரிஞ்சுக்கணும். வாட் ஜோன் இட் இஸ், வாட் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட், ஷேப் ஆஃப் அக்ரிகேட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கிவன் டேட்டாவே நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் சிமெண்டோட ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் கான்கிரீட்டோட ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் அக்ரிகேட்டோட ப்ராப்பர்ட்டி, இதுல என்னென்ன வேல்யூஸ் இந்த ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த டிபிக்கல் வேல்யூ கிவன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒரு ப்ராப்ளம்ல இருந்து நம்ம ஆன்சருக்கு போறோம் இல்லையா, ஆன்சருக்கு போகும்போது நம்ம ஒரு பார்ட் மட்டும் இன்னும் பார்க்கல. வாட் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அன் அடிஷனல் கிவன் டேட்டா. சம்டைம்ஸ் உங்களோட மெட்டீரியல்ல ஆல்ரெடி சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகியிருக்கலாம், சர்ஃபேஸ் மாய்ஸ்சர் இருக்கலாம் அப்படின்ட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆஸ்பெக்டை மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல, ஏன்னா இது வந்து செப்பரேட்டா பார்ப்போம். ஓகேவா? பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதர் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ராப்ளம்ல. நீங்க வந்து சால்வ் பண்ற ப்ராப்ளம் கரெக்டா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, கிவன் டேட்டால இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம எங்கேயாவது ப்ராப்ளம்ல பர்பஸா யூஸ் பண்ணோம் அப்படின்னா then we can able to assure that these things are completely correct. ஓகே, அதாவது நம்ம கிவன் டேட்டால இருக்கிற வேல்யூ எல்லாம் யூஸ் பண்ணாதான் நமக்கு அதோட பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எந்த ஸ்டெப்ல யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். வித் ரெஸ்பெக்ட் டு த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் வாட் கிரேட் வி ரிக்வயர்ட், அதை வந்து நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் தியரிட்டிக்கலா டு இன்க்ரீஸ் அவர் ப்ராபபிலிட்டி. ஓகே, இதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா டிஃபைன் பண்ணுவாங்க. நான் நிறைய டீப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு விஷயம் மட்டும் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன், which is nothing but if you take a concrete and test for compressive strength after 28 days உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, ஃபைனல் வேல்யூ. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 100 சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் ஆஃப் 100 samples your 95 samples should pass the test. That is the criteria that we generally prefer with regards to quality. I repeat, ஒரு 100 சாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாம்பிள் இந்த கேஸ் ஒரு கான்கிரீட் கியூப். ஓகே, ஒரு கான்கிரீட் கியூப் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பண்றோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ண மிக்ஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சிடிஎம் மிஷின்ல வச்சு கம்ப்ரசிவ் லோடு கொடுத்து செக் பண்ண போறோம். அண்ட் ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி நமக்கு எத்தனை ரிசல்ட் கிடைக்கும், 100 ரிசல்ட் கிடைக்கும். 100 வேல்யூஸ். அவுட் ஆஃப் த 100 வேல்யூஸ் minimum 95 values should be above the specified grade. இங்க நம்ம கிரேட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, 25 நியூட்டன் per mm square. ஸோ அந்த 25ங்கிற வேல்யூவை வந்து எக்ஸீட் பண்ணணும் அட்லீஸ்ட் 95 சாம்பிள்ஸ் அவுட் ஆஃப் 100 சாம்பிள்ஸ். அப்போ we are allowing or permitting only 5 errors out of 100. 5 errors out of 100. இதே நம்ம பர்சன்டேஜா சொன்னா என்ன பர்சன்டேஜ், 5%, ரைட்? 100 சாம்பிள்ஸ்ல 5 சாம்பிள்ஸ் ஃபெயில் ஆகுது அப்படிங்கறது பர்சன்டேஜ்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 5%. அப்போ ரிமைனிங் 95% of the samples are passing. This is the standard that we take. ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
and okay, நான் ஆக்சுவலா என்ன கேட்க வந்தேன்னா, if your error or defect is 5/100, it will be generally said with respect to 20. அப்போ ஏன் வந்து 20ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. For every 20 samples, one sample will fail. அப்படிங்கிறது என்னது? 1/20 is also equal to 5/100. Correct? 1/20 is equal to 5/100. So that is the case. So for every 20 samples that you are testing, one sample may fail. That is the quality that you are taking. I repeat, for every 20 samples that you are testing, one sample may fail, not more than that. Okay va? So அதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து போக போக நிறைய தெரிஞ்சுப்பீங்க இதை பத்தி. And second step என்ன, to determine water cement ratio. For that ஒரு maximum limit என்ன அப்படிங்கன்னு சொல்லிட்டு டேபிள் 5ல இருந்து நம்ம செட் பண்ண தெரிஞ்சுக்கிறோம் values. That is 0.5. And from the graph of the older version code book, இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, ஹெடர்ல பாருங்க மேல IS 10262 1982 version. So in this version you have different curves. You select the type C curve based on the compressive strength of cement, and from the data also you have target mean strength. You take as a y value. You know the y, you know the x comma y profile. So with this you can determine the value of x, which is our water cement ratio. And you have to compare the determined value with the maximum value. And நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? எது திரும்ப அடாப்ட் பண்ணணும், சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா எப்பவுமே ரெண்டு வேல்யூல எது லோவஸ்டோ அதான் அடாப்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் லைன்ல ஹென்ஸ் அடாப்ட் வாட்டர் சம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 0.44. அபவ் ஸ்டெப்ல ரெண்டு வேல்யூஸ் இருக்கும், ஒன்னு மேக்ஸிமம் வேல்யூ, இன்னொன்னு வந்து நம்ம கிராஃபிக்கல் வேல்யூ. அவுட் ஆஃப் தீஸ் டூ வேல்யூ விச் எவர் இஸ் லோவர் அதை டிஃபால்ட்டா அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் 0.44 is lowest when compared to 0.5, so you adopt 0.44. Suppose if there is a graphical value வந்து 0.44 க்கு பதிலா 0.52 இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 0.52 இருந்துன்னு வச்சுக்கோங்க, then what is the lowest value, 0.5 or 0.52? 0.5 is the lowest value, so you can adopt 0.5 in that case. That is how you can interpret the algorithm. ஓகேவா? எப்பவுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லோவஸ்ட் வேல்யூ எதுவோ அதை தான் அடாப்ட் பண்ணணும். Then you have water content. In the case you take the approximate value from the tables, and from that what you should do is you check the conditions whatever that is specified, and you compare it in the table. Normally on the table format கிடையாது, நம்மளா உருவாக்கிக்கிறோம். Okay, and check what is the deviation in each parameter. Shapeல deviation இருக்கா, slumpல deviation இருக்கான்னு பார்க்கணும், and based on the deviation you can change the value. நான் ரொம்ப டெப்தா இந்த ரிவிஷன்ல வந்து சொல்லல, ஏன் தெரியுமா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் we are going to see a new problem, அங்க நம்ம நியூமெரிக்கல் டேட்டா வச்சு ஃபர்தரா நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஓகே, so you take the corrected value of water content. Now you know water cement ratio, you know water content, that is W by C தெரியும், W தெரியும். You can now determine the C, which is cement content. அதுக்கு before that we should verify the minimum limit required and the maximum limit required. Minimum limit here is 320, maximum limit here according to the code is 450, and based on this you are setting the minimum and maximum. And the W by C W in the calculation பொறுத்த வரைக்கும் your C value is 435, which is within the range, so you adopt it. Next step பார்த்தோம்னா coarse aggregates, fine aggregates. இந்த ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கு. ஒன்னு நீங்க அக்ரிகேட் கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணலாம், or else you can first convert the quantity of cement and water into volume. First நம்ம அதை பார்ப்போம் அதே ஆர்டர்ல. Converting cement and water from mass to volume using specific gravity. Okay, then determining the total volume of aggregates, which is TA.
Then we come back to the table of IS codes and check what is the value of CA by TA. இப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த டேபிள்ல உள்ள இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் CA by TA. அதை வந்து நம்ம 0.62 எடுத்தோம் approximate value, and this approximate value is applicable to these conditions specified in the code. இதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னு யோசிச்சிங்க அப்படின்னா, you can go to the code book and check the paragraph associated with this table. Okay, அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்னென்ன கண்டிஷன் சொல்லிட்டு. So these இந்த கண்டிஷன் மட்டும் தான் 0.62 applicable. So we are going to correct our values based on the method of placing and water cement ratio, and finally have the calculated corrected value, which is 0.57 is CA by TA, 0.43 is obviously it is FA by TA. Okay, so in the proportion based பண்ணி தான் what we are going to do, we are going to divide the volume of total aggregate into coarse aggregate and fine aggregate. இப்போ உங்களுக்கு புரியுதா purpose? We are going to divide the proportion of total volume of aggregate into fine aggregate and coarse aggregate. தனி formula. Then multiply specific gravity and multiply 1000 to convert the volume into kg per m3. இங்க வந்து direct step கொடுத்திருக்கேன் நோட்ல. பட் நம்ம எப்படி பண்ணனும் அப்படிங்கிறது earlier classல பார்த்தோம். ஓகேவா? Then finally representing the ingredients in various different conditions. For example, one way is presenting the direct values, and the another way is the table 2 is nothing but explaining the material in terms of proportions. In that proportions you fix the cement as 1. Okay, so for one part of cement how much part of other ingredients are required. Then finally representing the materials with respect to quantity of one cement bag. Okay, இந்த மாதிரி different representations இருக்கு. இந்த ரெப்ரசன்டேஷன்ல டேபிள் 2 ஓட பர்பஸ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பேட்சிங்ல நமக்கு என்னென்ன டைப் இருக்கு. கான்கிரீட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மேனுஃபேக்சர் இஸ் பேட்சிங். பேட்சிங்ல வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் பேட்சிங்? What are the two types of batching? Volumetric and weigh. Okay, volumetric and weigh batching. ஸோ அதில் வால்யூமெட்ரிக் பேட்சிங்க்கு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, ஃபார்மா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் எல்ஸ் லெட் மீ ட்ரா இட் இஸ் நத்திங் பட் ஒரு கியூபாய்டு பாக்ஸ். ஓகே, டு மெஷர் த குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். அந்த பாக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பேக் சிமெண்ட் நீங்க கொட்டும் போது, ஓகே, ஒரு பேக் சிமெண்ட் நீங்க அந்த பாக்ஸ் ஃபார்மா மெஷரிங் பாக்ஸ்ல கொட்டுனீங்கன்னா, that box will be completely full. So that box you can take it as a reference benchmark in such a way that அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லா ஒரு பேக் சிமெண்ட் ஃபில் ஆச்சுன்னா, தென் ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளவு ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இப்போ உங்களுக்கு? So if you fill 1.81 times of the box with fine aggregate, then that is the required quantity. Similarly, if you fill the same box 2.4 times of jelly in that box, then that represents the quantity of coarse aggregate. So that is how we are approaching and denoting the material in different units. இந்த ப்ராப்ளம்ல வேற ஏதாவது ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இது வரைக்கும் பார்த்ததுல? Any other step should I have to explain in detail? Okay, இல்லங்கறீங்க. நான் I will proceed to the other example. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, அது வந்து டைரக்டா உங்களுக்கு கோட் புக்லயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. That is in the annexure A of the code book, page number 4ல. ஆக்சுவலா அந்த புக்ல 3 பேஜஸ்க்கு கண்டென்ட் இருக்கு regarding the procedure required to prepare the concrete mix. Okay va? From the 4th page there is a problem, example problem, how to utilize the code book. So in the illustrative example oda nature ennu paarenga, and in some case I will ask you to calculate and find the value. First given data kudukranga romba detailed elaborate manner la regarding
What is the grade of concrete? M40. So characteristic compressive strength is, அதாவது FCK is 40 Newton per mm square. இதுல இருந்து we can calculate FCK dash calculate பண்ணிக்கலாம் target strength. Then cement ஓட grade வந்து OPC 43. இங்க வந்து conforming to IS 8112 அந்த கோட் புக் பாத்தீங்கன்னா இந்த சிமெண்டோட ப்ராப்பர்ட்டியை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய கோட் புக். ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து சிமெண்ட் வாங்குறீங்க, அதை அது வந்து 43 கிரேடுன்னு சொல்லி விற்கிறாங்க. அதை டைரக்டா கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். யூ நோ வாட் ஆல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமெண்ட். கேன் எனிவன் சே 2 or 3 ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சிமெண்ட்ல டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. What are all the possible tests done on cement? சிமெண்ட்ல என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் சொல்லுங்க. Fineness test, sir. Okay, fineness test. Consistency test. Yes, sir. Okay. Setting time test. Okay, setting time la initial setting time, final setting time. Okay. So சில important test நம்ம பார்த்தோம். Apart from that soundness இருக்கு. Okay, Sudarshan reply பண்ணிருக்க strength, compressive strength நம்ம செக் பண்ணிக்கலாம். Tensile strength கூட even அதுக்கு ப்ரொசீஜர்லாம் கொடுத்திருக்காங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல. So in that case you can able to assess and validate either the qualities as mentioned by the manufacturer. Now Sudarshan வந்து அந்த strength அப்படிங்கிற டெஸ்ட் பத்தி சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்து நான் மெயின் ஆன்சர் எதிர்பார்த்தேன். Why? Because 43 கிரேட் அப்படின்னா என்ன மீனிங்? 43 Newton per mm square, right? So அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Then size of aggregate 20 mm. Cement content minimum that we use is 320. Then maximum water cement ratio க்கு இங்கே லிமிட் கொடுத்துட்டாங்க 0.45. பட் அப்படி கொடுக்கலன்னா நம்ம டேபிள்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். Then workability slump is 100 mm. நம்ம previous problemல it was 75 mm. Exposure condition severe and the concrete they use is reinforced concrete. இங்கேயும் பார்த்தீங்கன்னா method of placing is pumping. Degree of subversion, that is quality is good. Type of aggregate crushed angular aggregate. Maximum cement content 450 kg, அதுவும் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. பட் இது எங்க இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்தோம். IS 456 அப்படிங்கிற கோட் புக்ல தான் இந்த டீடைல் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தென் அபார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ப்ராப்ளம்ல என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, அட்மிக்சர், கெமிக்கல் அட்மிக்சர் ஆட் பண்றாங்க. சூப்பர் பிளாஸ்டிசைசர், இதோட ரோல் என்னன்னு சொல்லியிருந்தேன். சூப்பர் பிளாஸ்டிசைசர் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். the term, the meaning. What would be the purpose of adding plasticizer in a concrete while preparing concrete? So okay, Yogeshwar and A reply பண்ணிருக்கு, that is to decrease the water content. Exactly. Okay, that is we are, அதாவது while water content add பண்றோம் இல்லையா, only sufficient amount is actually required for hydration. Remaining water what we add is to enable the workability. ஓகேவா? பட் அந்த சமயத்துல நம்ம அந்த ஒர்க்கபிலிட்டியை ப்ராப்பரா என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் இந்த சூப்பர் பிளாஸ்டிசைசர் ஆட் பண்றோம். Then regarding the material properties, already we saw the grade of cement. Specific gravity is 3.15. Super plasticizer, அது எந்த கோட் ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. IS 9103. Specific gravity of coarse aggregate, fine aggregate 2.74. Water absorption and free moisture, இது மட்டும் நம்ம பார்க்காம வச்சிருந்தோம். ஓகேவா? தென் சேவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல டைரக்டா ஜோன் கொடுத்தாச்சு, ஃபைன் அக்ரிகேட் எந்த ஜோன் கொடுத்து சொல்லிட்டு. பட் இங்க ஃபர்ஸ்ட் they are giving the direct table. Okay, and also லாஸ்ட்ல பாருங்க, ஃபைன் அக்ரிகேட் conforming to grade zone 1 from table 4 of IS 383 அப்படின்னு சொல்றாங்க.
ஃபைன் அக்ரிகேட்டுக்கு இந்த அனாலிசிஸ் ஓகே. பட் கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் டீட்டெயிலாக போயிட்டு 20 mm ஜெல்லி, 10 mm ஜெல்லி, 4.75, 2.36 ஒரு சைஸ் ஒரு சீவில் இருக்கு இல்லையா, ஒரு சீவில் பாஸ் ஆகக்கூடிய ஃப்ராக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க in terms of percentage. And when you compare it with the reference table in the code book, it is matching. Okay. So if answer start பண்ணோம் அப்படின்னா target strength, we start from the target strength FCK dash. Okay, இதுல வந்து S value வந்து 5 Newton per mm square. FCK is 40. So what will be FCK dash? Answer சொல்லுங்க. FCK is 40. S value that we take is 5 Newton per mm square. அதாவது from the table 1. ஏன்னா beyond M25 போனாலே 5 அப்படிங்கிற வேல்யூ தான் யூஸ் பண்ணணும், நியூட்டன் per mm square. What is the answer? இந்த ஸ்டெப் அந்த அடுத்த ஸ்டெப் வரைக்கும் பார்த்துக்கலாம், then we will discuss in the next class in detail. 48.25 சொல்லியிருக்கீங்க. இன்னொரு ஆன்சர் 40.825 இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் 48.25. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஒரு ஆன்சர், தட் இஸ் யோகேஸ்வரன் ஏ, 48.25. தென் ரிகார்டிங் த வாட்டர் சம் ரேஷியோ, இப்போ இதுக்கு வந்து நம்ம பாருங்க, டேபிள் வேல்யூ அவங்க எடுத்துட்டாங்க 0.45. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கிராஃப் இருக்கு இல்லையா, கிராஃபை வந்து இங்க யூஸ் பண்ணாம பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வெர்ஷன் 2009 வெர்ஷன்ல கிராஃப் கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, அதாவது பாஸ்ட் டேட்டால இருந்து தே ஆர் அடாப்டிங் டைரக்ட்லி 0.4. ஸோ இந்த ரெண்டு வேல்யூல எது லோவஸ்ட், 0.4 தான் அவுட் ஆஃப் 0.45. ஹென்ஸ் யூ கேன் அடாப்ட் இட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நீங்க பாருங்க. ஓகே, கோட் புக் அப்லோட் ஆயிருக்கு, பாருங்க. அண்ட் உங்களோட நோட்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தட் வி சா. அதுக்கு உண்டான கூகுள் கிளாஸ் ரூம் அசைன்மெண்ட்டை நான் கிரியேட் பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு. ஸோ இன் தட் யூ கேன் ஏபிள் டு அப்லோட் இட்.